மைத்துனரே எந்த பாகம் என் பாதம் வந்தபடியால் நீடு வழியாக வாழ ஆசை தந்தேன். யாரோ நாம ரெண்டு பேர் ஆமா சொன்னாரு சகலாம் அவர் என்ன பேசுறாருன்னு தெரியல காதல சொல்லி வந்து மன்னிப்பு வாங்கி முட்டப்பல அதுக்காகத்தான் பேச நிறுத்தி வந்தேன். அதுக்காக மச்சா போகணும் கூத்து அதுக்காக அங்க காத்தால பேச அன்னைக்கு துரோபத தொழில் ஊர்ல நம்ம எளவு தெரியல விதர்னா நீ எளவு தெரியல. ஆமா இன்னும் அடுத்த வருஷமா ஆடுவியா? என்ன ஆடுறது அங்க காத்தா கவின் ஆடுறேன். ஆமா காத்தரா வேஷம் ஆடுறேன். யாரோ ரெண்டு ஒருத்தங்க 20 விட்டாங்க. ஆமா அவங்க பாட்டு வேடிக்கை பார்த்து நப்பல சொந்தக்காரப்பில தண்ணி ஆடுறாமா 10 20 கொடுக்குறேன். உட்கார வேண்டாம் 71 மச்சான் உனக்கா? ஆமா 71 மச்சான் இருக்கேன். ஆளுக்கு 100 ரூபாயா? ஆமா 71 மச்சான் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா என்னடா காலு காணிக்கு அட்வான்ஸ் கொடுக்குற காட்சி கொடுக்க சொல்றாங்க. என் மச்சான் எது வீட்டுக்கு போய் பின்ன போவாது என்ன பண்ணும்? ஆளுக்கு 100 ரூபா என்ன காலு காணிக்கு அட்வான்ஸ் கொடுக்குற காட்சி கொடுக்குறாங்க. ஆட்கள் வந்து விட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. அது கூட அங்க கூட மச்சான் இங்க உட்காரு மச்சான். தண்ணிச்சு மோகன பாலம் உட்காரு உட்காரு தனி நிருப்பான் தனி உனக்கு இவனுக்கு மச்சான வந்தாலும் வந்தான் உனக்கு உட்கார போல உட்காரு உட்காரு என்னப்பா ராஜாக்கள் எல்லாரும் அமர்ந்துட்டாங்க. எல்லா ராஜாக்களும் வந்துட்டாங்க. உனக்கு ஏற்ற ஆடவரை நீயே தேர்ந்தெடு. சபையை பார்த்து நீங்க ஆமா என் தந்தையாருடைய விருப்பத்தின்படி எல்லா தேசத்து ராஜாக்களுக்கு நிரூபணி அனுப்பி சபையை கூட்டி இருக்கிறாரா? அதை நம்ம கண்ணுக்கு பிடித்த காணவர் யாரோ பார்த்து வரலாமா? அடி
இருக்கு. ஆமா. அது ஆளக்கூடிய குலசேகர மன்னன் அந்த நாட்டரசன். ஆமா. அதான் பாத்தியாடி அந்த அரசர்கள் யாருன்னு எனக்கு தெரியல. அதோ பாரு சேரன், சோழன், பாண்டியன், இந்த அரசர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியா? ஆமா. அம்மா அதோ அமர்ந்திருக்கிறார்களே அவர்கள்லாம் எதார்த்த அரசர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களா? யார் தெரியாது? தெரியலடி. அது ஆளக்கூடிய அதோ பார், அதோ மேலே உள்ள சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆமா, அவர் விஸ்வாச்சாரியார். அருகாவில் அங்கோபால் ஒரு நீண்ட முடிவெடுத்திருக்கார் மாதிரி. அப்படியா? அவர் துரியோதனன். அவர் கூட வந்த அத்தனை அவருடைய சேனைகள். ஆமா, துரியோதனன். அம்மா மீதல்ல அவங்க சேனைகள் இளவரசர்கள் எல்லாம் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியா? ஆமா. தாதி அம்மா பார்க்கும் போது அவள் இங்கே வந்து சமய சித்தி ஒரு காளையை கண்ணால் கண்டே அண்ணவர் துளை வளர்ந்து
இல்லாதவன் இந்த உலகம் ஆமா எத்தனை ராஜாக்கள் அந்த ராஜாக்கள் வரவழைத்து பொம்பளை உட்காந்துருக்கா அவதான் தேவையா போடியா ஊருக்கு போக கூடாது வெறும் பின்னால கணக்கு போடியா அவன் மகள் கையிலே மாலை கொடுத்து சேரன் சோழன் ராஜாக்களையும் மாலை போட்டாலே அவ என்ன யாருக்கு மாலை அவன் ஒரு நாட்டுக்கரசன் அவன் மகள் சேரத்தில் மாலையை கொடுத்து உனக்கு பிடிச்ச சொன்னாலே இவனுக்கு கண்ணுக்கு பார்த்தான் கர்ணன் யார்? கர்ணன் யாரு? மகன் அறியாதவன் அவன் யாருக்கு பிறந்தான்? என்ன ஜாதியான் என்ன வர்க்கத்தில் வந்தவன் யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அவனுக்கு தெரியுமா? தெரியுமா? மானம் கட்ட மன்னாரை வர வளர்த்து மன்னாரை வர வளர்த்து அந்த மனையில போட்டாராஜன் கண்ணையா கண்ணையிங்கே கணவன் மனக்கை அந்த போதனை நீ மனக்கோலத்தில் இருக்கிறாய். அதனாலே இப்ப சமர்முகத்துக்கு நீ செல்லப்படாது. எப்பேற்பட்டவர் இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ அமர்ந்து. அப்படிங்களா? ஆமா. சரி, அப்படி போங்க. மகனுமா கட்சி கூட மாமா போயாயா கல்யாணத்துல வந்து தாலி கட்டி அடிச்சிடணும். சாப்பாடு போடணும் தக மாட்டேங்கிறான். டீ எனக்காச்சும் ஒருத்தவங்க 2 பேரும் மதிச்சு டீ கொடுத்தோம். உனக்கு டீ கொடுத்தாங்களா? கல்யாணத்துல டீ தரல அங்க இருக்கு பின்னால குடிச்சு குடிக்கிறியா? என்ன மச்சான் ஊர்னு பாக்குறா வேலை வழியா என்னாச்சு இருக்கிறா?
இன்னதான் கூப்பிட சிந்தோட ஆமா இவன் துண்டு துண்டு ஆகிடுச்சு யாரா இவன் உயிரை கொண்டேன் இவனையா ஆமா இவனை கொண்டுட்டு வேலையை முடிச்சுட்டு இவனை வேலையை முடிச்சா தான் நம்மளுக்கு சிக்கல் தரும் எதுக்கு போடாம இருந்தால துண்டு துண்டா வெட்ட போறா அட்வான்ஸ் கழிக்காரு வெட்டி கொண்டுட்டு ஏமா போடுவா நாளைக்கு அப்புறம் அங்க போறதுக்கு எங்கடா மாட்டேன் 4 ராத்திரி வாங்கியிருக்க பாரத ஊத்து வாங்கி விளங்க போட்டலாம் என்னடா இது போகுது அது பின்னாடி கூட அவன் வெட்ட போறான் வெட்டிட்டு அட்வான்ஸ் அவங்க அடிப்பான் மின்னாத்துல உடம்பு சேர்ப்பு இல்லைன்னா உடம்பு தெரியல நயப்பட்டா ஊராம்பு காய்ச்சுமா ஆளை ஆக்கிறவனும் ஊரு நம்ம 4 ராத்திரி கூத்து இந்த கூத்திய நான் இன்னைக்கு 6 கூத்தி முடிச்சுடலாம்ண்ணா கத்தறதே நம்மளுக்கு என்ன இந்த வீரமாச்சாரிய அவனை அடிச்சு உதச்சி அடிச்சு அனுப்பிட்டியா என்ன பின்னாடி ஈமிக்குதா உடம்பு சரிப்பு இல்லைன்னா என்ன வயசு ஆனா போனா 3 மணி நேரம் அவன் பேண்ட் வருது ஒண்ணு கூட்டு வருது ஆமா பசியோட இருக்க மாட்டேனுக்கு அதிகமா காரணம் வராது டீ சாப்பிடுறியா இது யாரு காசு இதா இது யாரு காட்சி இல்ல எங்க சொந்தக்காரங்க காட்சி காட்சி வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் என்ன காட்சி போட்டு கொடுக்குறேன் தனபாலனுங்க கொடுப்பாங்க எத்தனை வருஷம் ஆகுது எங்க 2 வருஷம் ஆகுது ஏண்டா வயசானவன் நம்ம கூட கண்ணமுடிக்காது ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டியா ஏன் உனக்கு குந்த குடிச்சு இல்லையா என்ன மாதிரி நான் அண்ணன் அப்படி பையனா நீ மயத்துல எத்தனை காவடி 1008 காவடி எத்தனை காவடி 1008 காவடி ஆனா அண்ணா காவடி கண்ணால் போட்ட நான் அண்ணன் காவடி பையனாச்சு எனக்கு ஏன் அட்வான்ஸ் கொடுத்தீங்க வாங்கடா சரி போ போ எதிர்த்து வந்தவரை வெற்றி கண்டேன் அதனாலே ரதத்திலே ஆரோகணித்து மங்கையோடு நீ தயாரில் செல்லு இப்ப ரதம் எங்க வந்திருக்கு எப்பா அத்திநகரை அடைந்திருக்கின்றோம் அத்திமாநகர் கிட்ட வந்து போயிட்டு ஆனால் அத்திநகரிலே உள்ளவர்கள் எல்லாம் வீடுமலாதவர் துரியோதனை கண்ணனை அடைத்துக் கொண்டு திருமணத்திற்கு சென்றாரே என்று ஏன் அந்த பெண்களை கல்யாணம் செய்ததால் வருவார் என்று எதிர்பார்த்த வண்ணமாக இருப்பார்கள். ஆகையினாலே நீ என்ன செய்கிறாய்? உன் மனைவி ரதத்திலே அமர்த்துக் கொண்டு தேசங்கள் எல்லாம் வளமா வர வேண்டும். அதுதான் ஆமா உங்கள் விருப்பமே புறப்படும். கண்டுபிடிப்பட்டியா?
சண்டாள துரோகி, என்ன காரியத்தை செய்து கொண்டு போகிறாய்? அந்த குலத்திலே தோற்றமாகி இந்த பசுவையும் கண்ணையும் வைத்தல்லவோ என்னுடைய வாழ்நாளை நான் கடத்தி வந்தேன். ஆனால் கண்ணின் மேல் ரதத்தை ஏற்றி என் கண்ணை கொண்டு குவித்து விட்டாய். அதை இன்று தாயானது அம்மா 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 என்று கதறி கொண்டு ஓடி வருவதை கண்ணால் நீ காணவில்லையா? அட பாவி, சண்டாள துரோகி, என்ன காரியத்தை செய்தாய்? மனைவி மேல் கொண்ட ஆசையினாலே அழகிலே சிறந்தவள் என்னோடு இருக்கிறாள், இவளை மணந்து விட்டோம் என்ற அகந்தை அல்லவோ என் கண்ணை கொண்டு அதிவிரைவாக ரதத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் எப்படி என் கண்ணை பிரிந்து என் தாய் கதறுகிறதோ அதுபோல எதிராளியோடு நீ அவர் செய்யும் காலத்திலே இந்த ரதம் உனக்கு உதகாத போக்கிறது. அப்பா, எப்படி இந்த பசுவையும் கண்ணையும் பிரித்து கண்ணை இழந்து நான் துன்பப்படுகிறதோ அதுபோல உன் மனைவி மைந்தரை பிரிந்து நீ கதற கிடவது பிடி சாபா. இந்த கடமையை தவற விட்டால் எரிகுதே எந்த நெஞ்சும் என்னால் செய்ய போகிறேன். என் வாழ்க்கை துணையாளா இருக்கும்படியான அந்த பொன்னுரியாள ரதத்தில் ஏற்றி வரும் நேரத்தில் ஒரு ஏழை பிராமணனுடைய கஞ்சாகப்பட்டது. அது விளையாடி கொண்டிருப்பது தெரியாது. நான் ஏறி அந்த ரதமாகப்பட்டது. அந்த கன்று மீறி ஏறி அந்த கன்றாகப்பட்ட உயிரிழந்து விட்டது. அந்த கன்றை பிரிந்த பசு அம்மா அம்மா வென்று மறந்து விற்க அந்த கன்றுக்குரிய எப்படி ஓடி வந்தான்.
அட சண்டாள பாவி கர்ணா, சதிகார பாவி கர்ணா, என் கண்டிருப்பது தெரியுது. அந்த கண்டி விளையாடு பார்க்காது அந்த கண்டி மீது ரதத்தை ஏற்றி கொஞ்சி விட்டு போகிறாயடா. அப்படி என்று என் கண்டை இழந்த பசி எப்படி பரதவிக்கிறதோ அதை போல் நாளை பிற்காலத்திலே தாலி கட்டிய மனைவியை பிரிந்து பெற்ற பிள்ளையை பிரிந்து தனிமனமா நிற்க கடவுள் சாபம் கொடுத்தான். அந்த பாவி அதோடு விடுத்தானா? எந்த ரதத்தை ஏற்றி என் கண்டை கொண்டு விட்டு போகிறாயோ அந்த ரதமாகப்பட்ட சபர் முகத்திலே உனக்கு உலகாத போக்கடவென்று ஐயா கண்டே கோவிந்தா நாராயணா, இந்த பாவி இப்படி ஒரு சாபத்தை சுமக்க வேண்டுமா? இந்த நிலைமையோடு வாழ வேண்டுமா? எனக்கு ஏண்டா எப்பா இந்த உலகத்திலே வாழும்படியான மக்கள் எல்லாம் ஒரு இடுகுலத்தான் கண்ணன் தேரேற்றி பெற்ற பிள்ளை, தாய் தகப்பன் அறியாத பிள்ளை கண்ணன் அப்படி என்று பழியதான் சுமந்து வந்த கடைசியில என்ன இந்த கெதுக்கு ஆளாகிவிட்டாயே கண்ணா. நடப்பது நடக்கட்டும். தாத்தா அப்பா கண்ணா, நீங்கள் சொன்ன பிரகாரம் தாத்தா ஆமாம் ரதத்தை செலுத்தி இதோ வீதி விழா காட்சியா வந்து விட்டோம். நகவர வந்து விட்டாய். இதை வந்தடைந்து விட்டோம். ஆமா, அதனால் அந்த பெண்ணால ஆமா ஐயா மலகோலத்துல சந்தோஷமா இருக்க வேண்டிய காலத்தில் ஆனோ எனக்கு இப்படி ஒரு விதி கொண்டிருக்கிறாரே. இது போய் வாழ்க்கை விதி விளையாடிட்டு விதி விளையாடுது. தங்கள் பெருமை பொருந்த வாழ்க்கை அம்மா
இந்த அத்திரகர் போற்றும்படியாகவும் உன்னை மனமான சூடிய மன்னனோடு நீண்ட நெடுங்கால வாழும்படி உனக்கு குறைவில்லாத ஆசை கொடுத்தோம் எழுந்து வேறா இந்த ஆசீர்வாதத்தோடு ஆமா இது ஒரு திருமணம் நடக்கட்டும். நல்லது இது ஒரு திருமணம் முடித்து விட்டார். ஆம் கண்ணா தாத்தா அந்த அம்மாவுக்கு என்ன புத்திமதி சொல்லணுமோ அதை சொல்லி அனுப்பு. நல்லது நீங்க அமர்ந்துரு ஐயா மனமாதி உண்மைதான். ஒரு பெண்ணா பிறந்தவள் எப்பொழுது சந்தோஷம் தெரியும். எப்பமா ஒரு பெண்ணு மலகோலத்துலதான் சந்தோஷமா இருக்க வேண்டியது. உண்மைதான். அந்த மலகோலத்திலேயே எனக்கு சந்தோஷம் கூட்டுது தாண்டா. என்னென்ன அதிசயத்தை பார்க்கணுமோ அதெல்லாம் நான் பார்த்து வர வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. அந்த சாபத்தை பற்றி இந்த அத்திமாநகரத்தை வந்தெடுத்தோம். ஆமா உங்களை தவிர உங்க கூட வந்தவங்களை தவிர வேற யாரு எங்கன்னு எனக்கு தெரியுமா தாத்தா? உன்னை ஒருவரும் தெரியாது. அப்ப என்ன செய்யறது? அம்மா இதனால் நம்முடைய வாழ்நாளிலே துன்பம் தொடர்ந்து கொண்டே வருவோம் அல்லது இன்பம் மாறாது போய்விடுமோ என்ற அச்சமும் மனதில் இருக்கு. அம்மா உலகம் என்று சொன்னால் இரவு பகல் என்பது உண்டு. அதுபோல வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் என்பது எல்லோருக்கும் நிலைவுதான். உண்மைதான். தெய்வமாக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் ஒரு பகுதியிலே இன்பத்தை பெறுவார்களே, ஆனால் மறுபகுதியிலே கொஞ்சம் துன்பமும் காரணதான் வாழ்க்கை. சரி, கலப்பு இல்லாது எல்லோரும் இன்பத்திலே வாழ்ந்தவரும் கிடையாது, எல்லோரும் துன்பத்திலே தாழ்ந்தவர்களும் கிடையாது. அதனாலே நடந்த வரும்படியான வழியிலே நடந்ததையெல்லாம் மனதை நிறுத்திக் கொள்ளாது இனிமேல் மன்னனோடு கூடி வாழ்வதற்கு இன்பமான நிலையை எப்படி பெற வேண்டுமே. ஆனால் என்ன அத்திரங்களில் நீ வருங்காலத்திலே உனக்கு ஒருவரையும் தெரியாது. நீ யாரையும் அறிந்தவள் அல்ல, வேறு தேசத்திலே பிறந்து வளர்ந்தவள். வேறு மறு தேசத்திற்கு வந்திருக்கின்றாய். அதனால அம்மா ஒரு பெண்ணினுடைய மனதை இன்னொரு பெண்ணுதான் அறிய முடியும். என் போன்ற ஆண்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய மனதை ஒரு காலம் அறிய முடியாது. அதனாலே உனக்கு துணைக்கு ஒரு பெண்ணை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அந்த பெண்ணோடு நீ நட்பு கொண்டு இந்த நாட்டினுடைய வழப்பங்களையும் இந்த நாட்டினுடைய வழிமுறைகளையும் நீ அறிந்து அதன் பிறகு ஒரு மன்னரோடு வாழ்நாளை கடத்து. அது யார் தாத்தா எனக்கு அறிமுகப்படுத்த வைங்க? அம்மா அதோ காந்தாரி என்று சொல்லக்கூடிய எங்கள் மனையிலே திருநாட்டினுடைய மனைவியாக தோற்றப்படும்படியான காந்தாரி மருமகள். அந்த மருமகளை வரவேற்பு செய்யுது. ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக இந்த நாட்டிலே வாழ்க்கை நடத்தியவங்க, அனுபவிச்சவங்க, அவங்களுக்கு இன்பமும் துன்பமும் அனைத்து அறிந்தவர். அப்படியா? அதனால என் மருமகளை வரவேற்பு செய்து உனக்கு துணையாக அனுப்பி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் அமர்ந்து. நல்லது. இந்த விதமாக வேணுமாச்சாரி காந்தாரிய வரவேற்பு செய்த காந்தாரி தமிழ்நாடு வருவதன் காண்க.
இருக்குது தண்ணி வச்சுங்களா இங்க வா கையில அவுத்து என்ன ஊர் நீ சொல்லு நான் போகலாமா காப்பாங்குளம் உன் பேரு சக்கரவர்த்தி பொண்ணு நல்லா இருக்கா கட்டிக்கிறியா அப்புறம் வானான்ற உட்காந்துனே உண்டுற சும்மா உண்டுறியா அது மாதிரி அதிகமா உண்டுனா மோனை வேணா போடும் கை மோனை போய் கூட்டவா சரியா உனக்கு என்ன செல்ல சாச்சி நிக்குது நிக்கல பேட்டரி எப்பயும் உன் மகன்கிட்ட பேட்டரி ஒப்பா இஷ்டம் வீட்டுல போடு சரி சரியா அப்புறம் என்ன போனா வீட்டுல தெரசி முழு தூக்குது என்னடா இது இடம் போடுறேன் கம்ப்யூட்டர் இடம் தானே அப்பா உன் மாவன் நீங்க தான் அப்ப கை எடுத்தானே கத்திரிக்காய் உள்ள போய் காலை சாச்சி நடாவா வந்தா பாரு பல நாளா பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கொடுமா மன உள்ள போயிருக்கிறதுக்கு காலை சாச்சிட்டு அப்புறம் கத்திரிக்காய் வாங்கி கொடுத்தாங்க இவனோட பின்னால போனோம் சிங்காரான் எல்லாம் கேட்டுட்டானோ இன்னும் மாங்கறி வச்சாலும் எப்படிதான் தள்ளானு தெரியல இவன் சிந்து எல்லாம் இப்படி மேல இருந்து கூட தள்ளி விடுறான் எப்ப மாங்கறி இருந்தாலும் காலையில உடையாந்து போடுறாரு உள்ளே இருக்கும் சரி ராமநாதபுரம் ஏரியில போய் வெளியிருக்கு போறேன்னு போய் நம்ம எல்லாம் இங்க உட்காந்து இருக்கோம் போய் முன்னாடியேவா கைடி கைலாம் அவத்து பூஞ்சிங்கன்னா என்னன்னு சூழல் போனா அவன் வணக்கம் சாப்பிடல தெரியல இழப்பா இருக்கான் ஓட முடியல உடைய முடியல வானம் விடுறதேப்பா எனக்கே எரி கட்டிருக்காங்க வானம் ஒரு ஏமா வர சொல்லிருக்காங்க போமா வர சொல்லிருக்காரு போ அப்படியே ஆகட்டும் போ அம்மா மதிகோலம் மாமனுடைய வார்த்தை சேவித்தபடியினால் இன்று போல் என்று வாழும்படி ஆசை ஆசீர்வாதப்படினால் சந்தோஷம். ஆமா இதுகாலம் இல்லாத இன்றைய தினத்தில் தன்னந்தலைமையாக ஆமா இளையத்தை வரவழைத்த காரணம் அவன் சொல்ல அதோ கர்ணனுக்கு திருமண கோலம் முடிந்திருக்கிறது. கர்ணனுக்கு கல்யாணமா? ஆமாமா. திருமணமா? ஆமா ஆமா. இந்த சேவை இவ்வளவு காலமா ஆமாமா சொல்ற கல்யாணம்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. சொல்லிதான் நான் வந்திருப்பேன். நம் நாட்டிலே திருமணம் நடைபெறவில்லை. போஜமகாராஜனுடைய மனையை அடுத்து அங்கே பொன்னுரு என்று சொல்லக்கூடிய மங்கையாரவர்களுக்கு சுயவரம் அளித்தார்கள். அந்த சுயவர மண்டபத்திற்கு துரியோதனோடு கர்ணன்
நாங்கள் மூவருமாகத்தானே அங்கே ரதம் தெரிந்து சென்றோம். சென்ற இடத்திலே பல தேசத்து ராஜாக்கள் வருக அந்த மங்கையானவள் கர்ணனுடைய அழகை கண்டாள். கர்ணனுடைய அறிவை கண்டு கர்ணனுக்கு அலங்கரித்தாள். சபையிலே ஒரு அசம்பாவிதங்கள் எல்லாம் நடந்தது. அதன் பிறகு ரதத்திலே ஆரோகணித்து அவர்களை அத்திநகர் கொண்டு வர முடியாத வழியிலே அந்த அம்மையானவள் தயார் நிலையிலே இங்கு வந்திருக்கின்றாள். ஏன்னா ஒரு பெண்ணுடைய மனதை இன்னொரு பெண்ணு தான் அறிய முடியும். அங்கு ஒரு காலம் அறிய முடியாது. ஒரு பெண்ணுடைய ஒரு மனதை இன்னொரு பெண்ணால் மட்டுமே அறிய முடியும். ஆமா, பெண் என்றால் புதியதாக தானே நம் தேசத்திற்கு வந்திருக்கின்றாள். நம் நாட்டினுடைய வழப்பங்களையும் நம் நாட்டினுடைய பழக்க வழக்கங்களையும் தெளிவாக இந்த நாட்டிலே முதிர்ந்த அறிவுடையவள் நீதான். அதனாலே நீ அவள் அருகிலே இருந்து நாட்டினுடைய நன்மார்க்கமான வழிமுறைகளை தெளிவாக எடுத்துரைத்து உனக்கு மருமகளாக நீ அவளை கொண்டு அம்மா இப்பொழுது முதலாக வந்திருக்கூடிய இவளை கொண்டுதான் வரக்கூடிய 100 பேரை எப்படி பார்க்க போற? அந்த அறியானவள் முதலிலே வந்த ஒரு மருமகளை எந்த விதமாக வழிநடத்தி வருகிறாளோ மற்றும் உள்ள மருமகளை எல்லாம் இப்படித்தான் வழிநடத்துவாள் என்று உலகத்தோடு அறியும்படியாக நன்மார்க்கமான முறையிலே நீ அவளை வழிநடத்த வேண்டும். அப்படியே அந்த பொண்ணு எங்க இருக்கா? அழைத்து வாருங்க. இதோ உனக்கு ஏற்ற ஒரு தோழியை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? இந்த நாட்டினுடைய என் மருமகள் உனக்கு தோழிக்கு தோழியாகவும் மாமிக்கு மாமியாகவும் உன் அருகிலே இருந்து நாட்டினுடைய வழப்பங்களையும் வழிமுறையில் நன்மார்க்கமான முறையிலே உனக்கு எடுத்துரைக்க முடியாத பெண்ணால் வந்திருக்கின்றார். அதனாலே அவளோடு சேர்ந்த அம்மா இதோ பார்த்தனையா குலவிளக்கு அதாவது ரதி எவ்வளவு அழகாக இருப்பாளோ அப்பெரும் அழகை உடைய நீ எனக்கு மருமகளாக கிடைச்சிருக்கே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அம்மா சொல்லுமா. இதுல யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. தாத்தா உங்களை ஒருத்தவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. என்ன உங்க வீட்டுல யாராரு என்னென்ன வைபோகம், யாராருக்கு எப்படி எப்படி நடக்கணும், யாராருக்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும், அந்த வழிமார்க்கத்தை சொன்னீங்கன்னா உங்க வார்த்தைக்கு தவறில்லாத நடந்துக்கோமா. அம்மா அம்மா முத்து போல் சொல்லிருக்கும்.
அஞ்ச வேண்டாம். இந்த நாட்டிற்கு நம் அரண்மனைக்கு முதல் தலைமை பீஷ்மர். அப்படியா? ஆமா பார்த்தேன். ஆமா. அவருக்கு அடுத்தது யாருன்னா திருதராட்டி தான் என்னுடைய வீட்டுக்காரரு. ஆமா. உன்னுடைய மாமனாரு. சரி. அப்புறம் உன்னுடைய மாமி நானு. மீத இருக்கக்கூடிய துரியோதனம் உனக்கு குழந்தனாரு. மற்ற 100 பேர்கள் 100 பேர்கள் எனக்கு குழந்தை. ஆமா. இந்த அரண்மனையில் வேற யாருக்கும் திருமணம் நடக்கவில்லை. சரி. நீதான் எனக்கு முதல் மருமகள். ஆமா. அதனால உனக்கு என்ன ஆட்சேபணமா இருந்தாலும் என்கிட்ட பயப்படாம கேட்கலாம். ஏதாவது தவறுனா உங்களை வந்து கேட்கலாம். அதோட கிடையாது இவனா. அதனால பயப்படாம கேட்கலாம். ஏன்னு கேக்குறியா? நாட்டிற்கு வந்து விட்டுமே இந்த காந்தாரி அம்மன் இருக்கிற இவங்கள்ட்ட போய் ஒரு வார்த்தை இதை கேட்க போன அதை சொல்ல போன பேசுவாங்களோ அப்படின்னு பயப்பட வேணாமா. உங்க வீட்டுல உங்க அம்மா கிட்ட நீ எப்படி நடந்தியோ அது போலவே நீ என் இடத்துல இருந்து கொள்ளலாம். உன் தாய் எப்படி நீ நினைக்கிறாயோ அது போல என்னை ஒரு தாய் முகத்தாய் பார்த்தா தெரிந்து கொள்ளலாம். ஆமா. குறிப்பார் யார் குளமறிய மாட்டார். ஆமா. உங்கள் குறிப்பார் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எப்படி உள்ளவங்க, எப்படி இருப்பீங்க, எந்த பெருந்தன்மை உடையவங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்று முதல் கொண்டு நீங்க இந்த வீட்டுல எவ்வளவோ கஷ்டங்களை அடைஞ்சிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். ஏன்னா 99 101 பிள்ளை பெற்றவங்க நீங்க. ஆமா. இவ்வளவோ கஷ்டங்களை அடைஞ்சிருக்கலாம். இந்த மற்றவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவோ நீங்க அதை இதை செய்து நீங்க உடம்பு கயிறு போட்டிருக்கலாம். அதனால இன்று முதல் கொண்டு நான் வந்துட்டேன். இனிமே இந்த வீட்டுல உங்களுக்கு எந்த வேலையும் வேணாம். எல்லா வேலையுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க குந்த நேரத்தை சாப்பிடுற வேலையை பாருங்க. பேச்சுடைய நடைமுறையில் தெரிகிறது நீ எப்பேற்பட்ட பெண்ணாக இருப்பாய் என்று. சரி. முன்னாடி போல கர்ணனுக்கு வேற யாரும் ஒரு மனைவியாட்சியாக இருக்க முடியாது. அது போல நான் ஒரு தேவையை கூட்டிய பெற்றிருக்கான். அதுக்கு ஒன்னே மாதிரி எவ்வளவு ஒருத்தர் வந்துட்டா போதும். யாருக்கிட்ட முதல் நாள் ஒரு குணத்தை பார்த்தோம்னா அந்த குணமுள்ளவங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவங்க குணத்துக்கு ஏற்றவாறு நான் நடந்துக்குவேன். அதனால குடும்பத்து வேலையை எப்படி பார்க்கணுமோ பார்த்துட்டே ரம்மா. ஆகட்டுமா. முதல்ல ஒரு பெண்ணா பிறந்தவள் சாவாரம் படித்து அவங்க படுத்து உறங்கி காலையில எழுந்து என்ன வேலை செய்யணும்? காலையிலே சாவந்தரித்த பிற்பாடு இந்த வாசலை அழகுபடுத்துறதான நியாயம். ஆமா. அதுக்கு மறுபடியும் என்ன செய்யணும்? கோலம் போடணும். வீட்டுக்கு அலங்காரமா கோலம் போடணும். வாசலை பெருக்கி அழகா கோலமிட்டோம். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? சாணம் குளிச்சு போட்டோம், வாசலை பெருக்கணும், கோலமிட்டோம். மறுபடியும் வீட்டுல ஜலம் எடுக்க முடியல போனோம். ஓ அம்மா, அது மட்டும் இல்லடி. அப்புறம்
சுத்தம் செய்திருக்கோம். அடுத்து அதோ பாத்தியா எல்லா பெண்களும் நம்ம போல வீட்டு வேலை செய்துட்டு அவங்க நதிக்கு ஜலம் எடுக்க போறாங்க. நமக்கு வீட்டுல ஜலம் வேணும் இல்லையா? ஆமா, நாமளும் போய் ஜலம் எடுத்தோம். எல்லா பெண்களும் ஜலம் எடுக்க போய்கிட்டு இருக்கிறாங்க. நாம இதோ நதிக்கரைக்கு ஜலம் எடுக்க வந்திருக்கிறோம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜலம் மட்டும் ஒரு உதவி பண்ணிக்கிறாங்க. நமக்கு உதவி செய்வாங்க இல்ல? எல்லாம் ஜலம் எடுத்தாங்க. அவங்களை போலதானே நாமும் ஜலம் எடுக்க வந்தோம். ஜலம் எடுத்து ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்துக்கிட்டாங்க. நமக்கு எந்த பெண்களாலும் உதவி செய்யாங்கன்னு பார்த்தேன். யாருமே உதவி செய்யலையே அப்படியே சொல்லிட்டே இருக்காங்களே. சரி, இன்னைக்கு போட்டோம். இன்று நம்மளை விட அவங்க முந்தி சென்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜலம் எடுத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம அவங்களை விட முன்ன போகணும். ஆமாமா, ஏண்டி அலமாயில, ஏண்டி மல்லிகா, ஏண்டி துர்க்கா, அவ ஒருத்தர் தூக்குங்கடி, ஒருத்தர் தூக்கிடுங்கடி. நானும் எனக்கும் தூக்கி விடுறேன். வாடி போலாம். சொல்லுமா, எல்லாம் கும்பலா வரீங்க, ஜலம் எடுக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறீங்க. எனக்கு யாராவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜலத்தை மட்டும் முக்கிய வச்சு பாக்குறேன். நீண்ட தூரம் போயிடுறீங்க, என்னை கண்டாலே வெறுக்கிறீங்க. ஆமா, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. நானும் உங்களை போல ஒரு பெண்ணுதாம்மா. ஆமா, ஏமா என்னை கண்டா வெறுக்கிறீங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க என்னம்மா? அம்மா, நீ பிறந்த இடத்தை பத்தி பிரச்சனை கிடையாது. உங்க அப்பா உங்க அம்மா தகுதியான குடும்பத்துல பிறந்தவ, நீ நல்ல குடும்பத்துல பிறந்தவ. ஆனா அம்மா, நீ பிறந்ததை பத்தி நாங்க உன் பேர்ல குறை சொல்ல. அப்படியாப்பட்ட குடும்பத்துல பிறந்த நீ ஒரு நாட்டுக்கு அரசனுக்கு பிள்ளையா பிறந்து ஆனா போய் ஒரு தாழ்த்தப்பட்டவன் எழுகுலத்தான் ஒரு தேரோட்டியின் பிள்ளை, ஒரு ராதையின் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு தாழ்த்தப்பட்டவனுக்கு மாலை இட்டிய, அதுதான்மா உன் பேர்ல வருத்தம். அதனால உன்னிடத்துல பேசுவதற்கு எங்களுக்கு அங்குஜமா இருக்கு. எங்களுக்கு உன்னை பார்த்தா பிடிக்கல. அதனாலதான் உங்களுக்கு நாங்க யாருமே உன்னிடம் பேச
எனக்கு மனமன்றிய தந்தையார் சொன்ன உடனே எல்லா ராஜாக்களுக்கு நிருபம் எழுதி அனுப்பி ராஜாக்களை வரவேற்பு செய்து சபையை கூட்டினார். அந்த சபையை வந்து அவரும் ஆடவரை பார்த்து எனக்கேற்ற கணவன் யாரோ ஒரு நாராயணரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். என் வார்த்தைக்கு மதிப்பில்லாத என் தந்தையார் எல்லா அரசர்களையும் சபையை கூட்டிவிட்டு என் கரத்திலே மாலையை கொடுத்தம்மா உன் விருப்பப்படி சபையை கூட்டிவிட்டேன். உனக்கேற்ற கணவன் யாரோ நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். அப்படி என் கரத்திலே மாலையை கொடுத்தார். அப்பா சபையை பார்த்து வருகிற பொழுது எல்லா அரசுகளையும் பார்த்து வந்தேன். அந்த சபையை தோற்றமளித்தவன் கிழக்கே காலிலே கதிரோராகிய சூரியன் தோற்றமளித்தார். எவ்வளவு அழகையும் எவ்வளவு ஒளிவு பிரகாசத்தை தருமோ அவ்வளவு அழகாக இத்தனை மன்னர்கள் இருக்கு. அவர்தான் அவக்கேற்ற கணவன், அவர்தான் வாழ்க்கைக்குரிய மன்னன். அப்படி என்று மனதிலே தீர்மானித்து மாலை தரித்தேன். அந்த நேரத்தில் அந்த சபையிலே என் தாயாதியாக அம்மா அமர்ந்திருந்தார். அடி பாவி, எத்தனையோ ராஜாக்கள் வந்து சபையில சூழ்ந்திருக்கிறார்கள், எத்தனையோ சத்தியாக்கள் வந்து சபையில சூழ்ந்திருக்கிறார்கள். அதுல யாருக்காவது ஒருவனுக்கு நீ மாலை போட்டு இருக்கலாமடி, நீ அவருக்கு போய் மாலை போட்டியே.
அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? காலமெல்லாம் என் தமக்க பிள்ளையாச்சே, நீ என்னையா மழை செய்து கொள்வாய் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். நீ என்னையா மழை செய்யாது விட்டாலும் பரவாயில்லை. அவ யாரு? அவரை பெற்ற தாய் யாரு? அவரை பெற்ற தந்தை யாரு? ஒரு ஊர் பேர் தெரியாது. ஒரு இடுகுளத்தாருக்கு போய் மாலை தரித்து விட்டாயே, ஒரு ராஜனுடைய பிள்ளைக்கு போய் மாலை தரித்து விட்டாயே, ஒரு தேரோட்டுடைய பிள்ளைக்கு போய் மாலை தரித்து விட்டாயே. சபீரிய நாணம் போகும்படியாக என் மாமன் என்னை தூற்றடித்தார். ஐயோ, நாம் அழகைத்தான் விரும்புகிறோமே தவிர அந்தஸ்து என்னன்னு தெரியாத போச்சே. அப்படி என்று மௌனம் தாடித்து சபையிலே தலைநட்டு கொண்டிருந்தேன். அப்போ மன்னர் இழந்திருந்தார். எல்லா சத்திரியாக்கள் வீரர்களும் தெரிவிக்கின்றீர்களே, என்னோடு யுத்தம் செய்ய தகுதி உள்ளவராக இருந்தால் இருந்து என்னோடு வரலாம் என்று அழைத்தார். அவர் அருகிலே இருக்க வித்மாச்சாரியர் இழந்திருந்தார். கர்ணா, நான் வந்திருப்பது மடகோலம், ஆனால் போர்கோலத்துக்கு அல்ல. அவள் உன் கழுத்திலே மாறு தரித்து விட்டாள். இன்று முதல் கொண்டு உனக்கு உரியவள். அவள் கரத்தை பிடித்து ரதத்தில் ஏற்றி அத்திமாநகரம் புறப்பட்டுடா. அப்படி மன நிம்மதி இல்லாது, மன சந்தோஷம் இல்லாது ரதத்தில் ஏறி அத்திமாநகரம் வந்தோம். வந்த இடத்துல என் வாழ்க்கை வீதி எப்படி போச்சு தெரியுமா? மன நிம்மதி இல்லாத ரதத்தில் ஏறி வந்த அத்திமாநகரம் வந்து மனம் முடித்து தீர்ப்பச்சோர்னார் கர்ணா, மனைவியை அடிச்சுக்கிட்டு அத்திமாநகரம் 66,000 வீதியும் ஊர்வலமாவாடா அப்படி என்று சொன்னார். அதிலே அவர் மன நிம்மதி அடையலான்னு நினைச்சிருந்தேன். நாங்கள் ஊர்வலமா வரும்போது ஆடு ஒரு பசுவாகப்பட்டு தன் கண்ணோடிகளை ஆடிக்கொண்டு இருந்தது. அந்த கண்ணிருப்பது தெரியாது. ரதம் வந்த வேகத்திலே அந்த கண்ணு ரதத்திலே அடிப்பட்டு அந்த கன்று உயிரை விட்டு விட்டது. அந்த கன்றுக்குரிய பசுவாகப்பட்டது ஓடி வந்த அம்மா அம்மா அந்த சத்தத்தை கேட்டு அந்த பசுவுக்குரிய பிராமணர் ஓடி வந்தார். அட பாவி சண்டாளா, என் கண்ணிருப்பது தெரியாது, ரதத்தை ஏற்றி என் கண்ணை கொண்டு விட்டு போகிறாயே, அது உன் பேர்ல தப்பு இல்லடா, உன் மனைவி அழகல்லவா, ஒரு கண்ணை கெடுத்து விட்டது, என் கண்ணை கொண்டு விட்டு போகிறார். நாளை எதிர்காலத்திலே என் பசுவாகப்பட்டது எப்படி கண்ணை பிரிந்து அம்மா அம்மா என்று தவிக்கிறதோ, இதை போல எதிர்காலத்திலே ஒரு பிள்ளையை பிரிந்து உன் மனைவியை பிரிஞ்சு தனி மரமா தனி மரமானிக்க கடவுள் சபித்தான். அந்த பாவி அதோடு விட்டானா? இந்த ரதம் போன வேகத்தில் அல்லவா என் கண்ணை கொண்டு விட்டு போகிறார். இந்த ரதமாகப்பட்டது நல்ல சமர் முகத்திலே உனக்கு உதவாத கடவுள் போ அப்படி என்று சாபத்தை கொடுத்தார். சபையிலே நாணத்தை அடைந்தேன், வழியிலே சாபத்தை சுமந்தேன். அத்திமாநகரத்தில் ஒரு பெண்ணு ஆதரவு எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்போதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதிப்பட்டு, அவங்க வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் பெண்கள் தான் செய்யணும், அந்த முறை தவறாது வேலையை செய்துட்டு ஜனம் எடுக்க வந்தேன். எல்லா பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்துக்கிட்டாங்க.
ஒரு நாள் 2-3 நாளாக போய் என்னை கண்டு வெறுத்து போனாங்க. உங்களை போல நானும் பெண்ணு தான்மா, ஏன் என்னை கண்டு நீங்கள் வெறுத்து போறீங்க? நான் என்ன தப்பு பண்ணலன்னு கேட்டேன். அம்மா நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ எந்த குற்றமும் பண்ணலை, ஒன்றை பற்றி நாங்கள் குறை சொல்லலை, நீ பிறந்த இடத்த பற்றி நாங்கள் குறை சொல்லலை, ஆனால் நீ புகுந்த இடம் சரியில்லையே. ஒரு ராணியினுடைய மருமகளாச்சே, ஒரு தேரோட்டினுடைய பிள்ளைக்கு மாலை இட்டவளாச்சே, ஒரு இடுவாத்தாருக்கு மாலை இட்டவளாச்சே, ஊர் பேர் தெரியாத ஒருவனுக்கு மாலை கிடைத்த உன்னோடு எங்களுக்கு என்ன பேச்சு இருக்கிறது? அப்படி என்று பேசுகிறாங்க. எத்தனை சுமையை தான் நான் சுமந்து, எத்தனை பாவத்தை தான் மறந்து எப்படி நாங்கள் வாழ்க்கை செய்ய முடியும்? சிரமம் எடுக்க வந்தேன், சிரமம் எடுத்து போக வேண்டாம், வீட்டில் எதையும் பார்க்க வேண்டாம். இனிமே இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? இப்படி வாழ்க்கை நான் வாழ வேண்டுமா? வேண்டாம். நாம பிறந்த இடத்துக்கு போறதுதான் நியாயம். போகலாம். எல்லாத்தையும் வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் பிறந்த இடத்த போய் நிம்மதியா இருக்கிறான். இந்த வாழ்க்கை வேணாம். இந்த மாதிரி நாம் இருவருக்கும் மனம் முடிந்து சில நாள் தான் ஆகிறது. ஒருவருக்கொருவர் பேசி மன சந்தோஷப்பட்டு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தது கிடையாது. அப்படி வாழாத நாம் இருவரும் இந்த நேரத்திலே கண்ணை ஏது மறியாது என்னை, எந்த தவறும் செய்யாது என்னை, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படி என்று விட்டு விட்டு போகிறாயே, நான் என்ன தப்பு செய்தேன்? நாணமா இருக்கு. ஒரு நாள் பேச்ச
எதிர்த்து பேசவே எனக்கு கூச்சமா இருக்கு. என் எதிரில் நிக்காத, என் முகத்துல முழிக்காத. போயிடு, நான் பிறந்த இடத்துக்கு போறேன். எந்த ஒரு தவறும் செய்யாத என்னை கண்ணே, பணமுடித்த உன் கணவராய் இருக்க முடியாது கண்ணே. என் நிலைமை உனக்கு தெரியாது கண்ணே. பிறந்த பொழுது பெற்ற தாய் தகப்பன் முகம் அறியாதவன் கண்ணே. என்னை பெற்ற தாய் எப்படி இருப்பா, என்னை பெற்ற தந்தை எப்படி இருப்பான்னு தெரியாது கண்ணே. அப்படி ஊர் பேர் அறியாது எனக்காக கண்ணே பெரியோர்களாய் பார்த்து ஒரு வாழ்க்கையை கொடுத்து அந்த வாழ்க்கையிலே உன்னை கொண்டு வந்த அவத்து இப்போது நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்து விட்டது, நமக்கு ஒரு நல்ல நாள் வந்து விட்டது. அப்படி இருந்து சந்தோஷப்பட்ட கண்ணு அந்த சந்தோஷத்தை செத்த நாள் அழைச்சிட்டு போறேன். அம்மா, உனக்கு ஒன்றை பெற்ற தாய் வந்ததுக்காக நீ போற. நான் யாரும் இல்லாத தனி மரமா என்ன கண்ணு இருக்கிறேன். என்னை விட்டுட்டு போகாது அம்மா, என்னை விட்டுட்டு போகாது. தெரியாதவன், ஒரு தேரோட்டியுடைய பிள்ளை, ஒரு ராணியுடைய பிள்ளை, ஒரு இருகுலத்தான். நீ யாரு? உன் அப்பா யாரு? உன் அம்மா யாரு? நீ என்ன ஏனோ அப்படிங்கிற நிலைமை தெரியாதவனே. ஆனா ஏதோ என் வாழ்க்கை வீதி உங்ககிட்ட கொண்டாந்து விட்டுட்டு இது வரைக்கும் வாழலான்னு தான் நினைச்சு வந்தேன். எத்தனையோ பாவங்களை தலையில சுமந்தேன், அது எல்லாம் மறந்து இது ரொம்ப வீதி எப்படியாவது வாழலான்னு தான் நினைச்சு வந்தேன். ஆனா இங்க என்ன வாழ விடலையடா, என்ன ஒன்னாடு வாழ விடலையே, என்னால வாழ முடியலையே. அதனால ஆனா என்னால சொன்ன போது உன்னோட இருந்து இனி நான் வாழ்க்கை செய்ய போறதில்லை. நான் இப்போ என் அம்மா வீட்டுக்கு போறேன். என்னை இந்த நிலைமைக்கு விட்டு விட்டு கண்ணு
உன் தாய் வீடு போகிறேன் அப்படி என்று ஓடிக்கொண்டிருக்கிறாயே கண்ணே. ஒன்று பெற்ற தாயுடைய ஆதரவு இருக்கணும், இல்ல பெற்ற தகப்பனுடைய ஆதரவு இருக்கணும், உத்தார் உறவினர் ஆதரவு இருக்கணும் கண்ணு. யாருடைய ஆதரவு இல்லாத தனி மரமா இருக்கிறேன் கண்ணு. அதனாலே கண்ணு அடி தன்னா கண்ணே, என்னால உயிரோடு வாழ முடியாது. அம்மா என்னை விட்டுட்டு போகாத கண்ணு, என்னை விட்டுட்டு போகாத கண்ணு. என்னை விட்டுட்டு போனா என் உயிர் போயிடும் கண்ணு. என்னை விட்டுட்டு போகாத கண்ணு, என்னை விட்டுட்டு போகாத கண்ணு. நான் ஏதாவது தவறு செய்தாலும் மன்னிச்சிரு கண்ணு. இனிமே அப்படி ஒரு தப்பை செய்ய மாட்டேன் கண்ணு. நான் தெரிஞ்சு எந்த தவறு செய்யறேன். என்னை விட்டுட்டு போகாத உன்னுடைய அழகை பற்றி ஒரு நிலைமை தெரியாது. நான் மாலை தரித்ததான் என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆகி போச்சு. சேலை போச்சு தொட்டு இருக்கிறேன். இவ்வளவு சொன்னேன், கொஞ்சம் கூட உன் மனசுல அச்சம் கிடையாது, நாணம் கிடையாது, உனக்கு வெக்கம் கிடையாது. என் சேலையை தொட்டு இழுத்தியட பாவி. காரணம் என்ன தெரியுமா? என் சேலையை தொட்டு என்னை இழுத்ததுக்கு அந்த உரிமையை வச்சுதான் என் சேலையை தொட்டு இழுத்தியா? நாம தாலி கட்டிட்டோம். நம்ம தாலி கட்டின பொண்டாட்டிவ நாம எது வேணாலும் செய்யலாம். இவன் நம்மளை விட்டு போக மாட்டான். துணியை பிடிச்சி வீட்டுக்கு மறுச்சோம்னா இவன் நம்மளை விட்டு போக மாட்டான்னு நினைச்சிட்டிய? நீ எட்டியை பிடித்ததாலே இந்த தரங்கட்ட இந்த வாழ்க்கை தையரால் எனக்கு வேண்டாம். நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம எது வேண்டுமானாலும் செய்யலாங்கிற ஆணவத்துல நம்ம சேலையை பிடிச்சி இழுத்தோம்னா இவ போக மாட்டா அப்படின்னு நினைச்சுதானே என் சேலையை தொட்ட. நீ முறைகாடு தொட்ட பாரு சேலை, இந்த தொட்ட சேலைய ஒரு கரை எது வரைக்கும் என் சேலையில போட்டுதோ நீ முறைகாடு
ஒரு முகத்திற்கு வித்தை இல்லை. முகத்திலேயே விழிக்க கூடாது. நான் ஓ முகத்துல முழிக்கல. நீ தொட்டிய இந்த சேலைய நீ தொட்டா உன் கரம் பட்ட வரைக்கும் இந்த சேலையை கிழிச்சு உன் முகத்துல எரிஞ்சிருக்கிறேன். இனிமே நான் இருக்கிற இடத்த வரேன். என் தமையனுக்கு மரமான சுட்டி வந்தீரல்லவா? என் தன்னை நிறையா என் தமையனை விடுத்து இதான் நேரத்தில் கையில சாது நிறைய வச்சிருக்கா போட்டுருக்கு. கோலா குறிவாடு செல்கிறாயே எங்க நீ யார் அண்ணி? நீ என்ன சாதியா சனமா கொடியா குளமா கொத்தா கோத்திரமா? எனக்கு ரத்தம் தெரிச்சவையா மூக்கல் தெரிச்சவையா? நீ என்ன சொந்த பந்தமா? எனக்கு சுயநலச்சாலையில பார்த்த முகத்தை நீ யாரு என்ன மறிக்க? நீ யாரு என்ன தடுக்க? தடுப்பதற்கு நான் போகும்போது குறுக்க வந்து மறிக்கிறேன். நீ யாரு? என்ன பாவத்தை செய்ததோ தெரியல. நான் எவ்வளவு பாவம் மூட்டைய தலையில வந்து போறேன். இந்த பாவத்தை எப்ப தொலைக்கலாம், என் விதியை எப்ப தொலைக்கலாம்னு நினைச்சு போகும்போது எத்தனையோ தேசத்து ராஜாக்கள் ஒரு பாலத்தில் விழுந்தாங்க. நீங்க வந்து என் பாலத்தில் விழுந்து எனக்கு பீராத பாவ மூட்டையை சுமக்கிறீங்களே, பாவ மூட்டையை சுமச்சு என் தலையில வைக்கிறீங்களே. எழுந்துருங்க ஐயா, எழுந்துருங்க, எழுந்துருங்க. எத்தனை பேர் உங்கள் பாதத்தில் அடி வணங்குவாங்க? உண்மை
நான் என்ன பார்த்து இந்த பாவி காட்டில் நீங்க வந்து விடலாமா? என் அண்ணனாகப்பட்டவர் அவரையே நம்பி இருக்கின்றேன் நான். அவர் என்ன நம்பி இருக்கிறார்? கடைசி நேரத்திலே நீ தன்னந்தனியாக என் தகனை விட்டு சென்று விட்டார். என் அண்ணன் உண்ணவும் மாட்டார், உறங்கவும் மாட்டார். அதோடு கோபத்தோடு விசனத்தோடு அமர்ந்திருப்பார். அதனால அண்ணி போகாதீங்க அண்ணி. மட்டும்னா அண்ணி நீங்கள் எவ்வளவோ அறிவுரைகளை புத்திமதிகள் எடுத்து சொன்னாலும் சரிதான். போதும். நான் போனா எங்க அண்ணன் உயிரோடு இருக்க மாட்டாரு. ஆமா போவாதுன்னு என்ன மறிக்கிறீங்க? ஆமா அண்ணி. நீங்க எதையோ இன்னும் எத்தனை கருத்தெல்லாம் எதையோ சொல்றீங்க. சொன்னாலும் நீங்க சொல்றது மட்டும்தான் எனக்கு தெரியுதே தவிர ஆமா அண்ணி. அந்த சொல்லு என்னன்னு என் செவிக்குள்ள ஏறல. யாரல அதை நான் கேட்கவும் மாட்டேன். மாட்டேன். இனிமே நான் கொண்டதே கோலம் கண்டதே காட்சி. காட்சி நான் என் பிறந்த வீடு என் தாய் வீட்டுக்கு போய் தான் வாழ்க்கையை தொடங்க வர தவிர தவிர என்னை மறிக்காதீங்க. அண்ணி பழி விடுங்க. அப்ப போறதானா? ஆமா அண்ணி என்னை மறிக்காது. ஆனா அண்ணி போவேன் அண்ணி. நான் திரும்ப மாட்டேன். உங்க நாட்டுக்கு வர மாட்டேன். என்னடா போறேன்? ஏம்மா வீட்டுக்கு வந்திருக்க? நான் அறிந்திருக்கும்படியான யாரோ மதனையோ கோவித்து கொண்டு போவதை கண்டேன். கண்டவுடனே ஓடி வந்து எங்கள் அண்ணனை விட்டு போகாதே என்று கடைசி நேரத்திலே நீ யாரடா படுபாவி, மண்டபத்திலே உன்னை கண்டேன், இப்போ நான் உன்னை கண்டது யார், உன்னை பார்த்தது யார் என்று போய் பேசிவிட்டாள். கடைசி நேரத்திலே என்னை பெற்ற தாயை போல நினைத்து பெரிய தாயாக உன் பாதத்திலே எனக்காக அவன் காலில விழுந்தான். துரியோதனா அட தம்பியே அண்ணனுடைய மனைவி அண்ணியை விட்டு போய்விட்டாரே. அண்ணி பிரிந்து விட்டார். அண்ணன் வாழ மாட்டான். அண்ணன் இல்லைன்னா நாம இல்லைன்னு எப்பா 55 தேச ராஜாக்கள் ஓடி வருவான் உன் பாதத்துல விழ. ஒருவனுக்கு கூட தலை சாத்து வணங்காதுன்னு எப்பா எனக்காக வராம காலையில விழுந்த. என்னடா செய்வேன் அண்ணா?
55 நாட்டு மன்னர்கள் இருக்கிறார். யார் யாரு நான் நம்பி இருக்கனா? தம்பி துரியோதனா, நான் அறிவறிந்த நாளையில இருந்து ஒன்னையே நம்பி இருக்கான்னா எனக்காக சென்று ஒரு பெண்ணாளுடைய காலில விழுந்து மன்னிட்டு ஆமாண்ணா எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி என்பதற்காக சென்றாய். அண்ணன் சேமத்தோடு இருக்கணும். துரியோதனா, அண்ணா வருத்தப்படாதேப்பா. உண்மைக்கு தாழ்வே வருவதுமில்லை எனக்கு உள்ளன்பு வைத்த துரியா. அப்பா, என்னை பெற்ற தாயார், ஆமா என்னை பெற்ற தந்தையார், யார்? நான் என்ன ஜாதி ஜாதியா? அப்படி என்று ஒரு பேர் அறியாத ஒரு இழிகுலத்தான். ஆமா ஆனா இழிகுலத்தானா இருக்கும்படியான என் மீது இவ்வளவு பாசம் பண்பு வைத்திருக்கிறாயே அப்பா. பண்பை கெடாமலே மறையவன் வேள்விக்கு ஆமா மாடியும் இடித்து விறகு தன்மைக்கு நிகரேது கேது தரணி பாவும் செல்வம் எல்லாம் நான் தானமும் செய்து வருக. தம்பி துரியோதனா, இதுவரைக்கும் குடைவள்ளல் கர்ணன் 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 அப்படி ஆமா யாரு எதை கேட்டாலும் வாரி வழங்கி வந்தனே அப்பா. அதுக்கு எனக்கு போட்ட பிச்சை. உண்மை என்ன? ஆனா கொடுத்தவன் நீ, அதை வாங்கி மற்றவனுக்கு கொடுத்தவனார். நீங்கள் அந்த பேரும் பெருமையும் புகழும் எனக்கு. அதனால எப்பா அண்ணா பண்பை கெடாமலே மறையவன் வேள்விக்கு மாடியும் இடித்து விறகு. ஆமா திண்மை கெடாமலே திண்மை கெடாமலே நெல்வர்க்கு என் ஜீவன் தலைவன். இவனு உயர்ந்த அன்பு கொண்ட உனக்காக, எனக்காக இவனு உயர்ந்த பாசம் கொண்ட உனக்காக எப்பா அண்ணா என் உயிரை கூட விட்டுடுவேன். விட்டுடு. அந்த அம்மா போறான். அப்பா, இதை நான் எங்கேயாச்சும் சொல்ல வேண்டும். என்னை பெற்ற மாதா கிட்ட சொல்லணும். ஆமா எனக்கு தான் ஆமா எங்க அம்மாட்ட சொன்னாதான் ஆமா ஒருவருக்கு ஒரு மருந்து பிரிந்து நடப்பார்கள். ஆமா நீருடையாக வாழ கிடையாது. ஏன்பா, என்ன காரணம்? என் அண்ணன் இருக்கின்றாய். என் அண்ணன் அங்குதான் சாகக்கூடிய என் அண்ணனுக்கு அண்ணன் இருக்கின்றாரு. அந்த கண்ணனுடைய அவருக்கு மனம் நடந்தது. ஆமா பொண்ணுருவி. ஆமா தெரியுமா? மனம் நடந்த உடனே என்னை பெற்றா தாய் உலகத்திலே யாரோ என்ன உரைத்தாரோ தெரியவில்லை. அதனால என்னை பெற்ற தாயா இருக்க முடியாது அந்த பொண்ணுருவி நாயகம் எங்கள் அண்ணி. அதனால அம்மா கோவிலுக்கு அப்படி இடமாக பேசிய உடனே என் அண்ணனை விடுத்து தன்னந்தனியாக இந்நாட்டிலே நான் வாழ மாட்டேன் அப்படி என்று கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்.
அரண்மனையில் இருக்கிற வரைக்கும் அடக்கமா தான் இருந்தா. அவ தண்ணி மேல போன இடத்துல இந்த ஊர்ல கடை தக்காளி ஒண்ணு கடை ஒண்ணு சொல்லி அவன் மனுஷன் என்னவோ மாத்திட்டாலும் எல்லாம் அவன் பொண்டாட்டி ஏம்மா, இந்த ஊர்ல கிடக்கிறவனா உனக்கு என்ன நாச்சி வாங்கி நான் இங்க கிடையாது. நாச்சி வாங்கி கல்வி வச்சிருவாங்க. அதனால என்ன பெத்த தாயே அப்பா கோவித்து போக முடியாது அந்த மகனை அழைத்து அதனால என்ன பெத்த தாயே கோவித்து போக முடியாது எப்படியா இருந்தாலும் என் மகனி என் பெற்ற தாய்க்கு வேளா நினைத்திருக்கான் அவங்களுக்கு சீக்கிரம் என்னை பெற்ற தாய் போல் நினைத்திருக்கிறாள் பொன்னுரி. ஆமாம்மா. நான் போய் அழைத்தால் வரமாட்டேன் என்று உரைக்க மாட்டாள். நான் போய் வரம்பா. நீ எங்க போனாலும் பரவாயில்ல அவங்க இந்த நாட்டுல அப்பா நீ பயப்படாதப்பா, நான் போயிட்டு வரேன். அம்மா சீக்கிரம் போயம்மா சீக்கிரம் போயம்மா போறேன்டா இறாண்டா. எப்பதான் யார வந்து நீ அப்பாங்கிற? உங்க பிள்ளைப்பா அது அறிவு கட்ட நாயா? நீ வந்து என்ன அப்பான்னு சொல்றியா? நீ அப்பான்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கு பேசுறீங்க? என் குலத்தை கெடுக்க அந்த அரசபையிலே 56 ராஜாக்களை அமரக்கூடிய சபையில அதாவது ஒரு மாலையை எடுத்து ராஜா கழுத்துல மாலை போடுன்னா ஒரு தேரோட்டியின் மகன், ஒரு இழுகுலத்தான், ஒரு அதரச்சாரி அந்த கர்ணனுக்கு மாலை போட்டிய அங்க மாலை போட்டியாச்ச அந்த சபையில என்ன தலையக்குடிய வச்சேன். ஆனா அது ஓன் தப்பு கிடையாது. நான் பெத்த மகளா இருந்தால் இந்த காரியம் செய்திருக்க மாட்டான். ஆனால் நீ வளர்த்த மகள், நீ ஒரு அனாதை. அப்பா அப்பா நீ வந்து என் முகத்திலேயே விழிக்காது. அவன் பொத்தை அறந்த கைது, நீ ஒரு பொத்த தோண்டி உனக்கு அதுக்குதான் பொருத்தம். ஓடு, முகத்துல முழிக்காத. சபையில நான் இருக்கு தேடித்ததுனால நீ எனக்கு பிள்ளை இல்லை, நான் உனக்கு அப்பா இல்லை. ஆமா, என் முகத்துல விழிக்காது. ஆமா, எங்கேயாவது பொண்ணு சொல்றீங்களா? எங்க அப்படி நம்ம தாய் மாமன் வந்தான், அவனை மாலையிட்டு இருக்கலாம். அவனை கல்யாணம் பண்ணி இருக்கலாம். நம்ம அவனை சொல்லி தப்பு இல்ல. நம்ம 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 விந்துக்கு போனோம்னா அது மாதிரி செஞ்சிருக்காரு. அனாத நீ ஒரு வளர்ப்பு மகன், உன்னை வளர்த்தான் பாரு. அதை நீ காட்டிட்ட, அந்த புத்திய காட்டிட்ட நீ. என் முகத்துல முடிக்காது போ.
அங்க மனம் வந்து நிலகுலந்து பெத்த இடத்துக்கு போறேன், ஆறுதல் அடையலான்னு இங்க வந்தேன். அடி பாவி, என் முகத்துல முடிக்காத, வீட்டுக்குள்ள நுழையாத. நீ எனக்கு இழுக்க தேடி வச்சவன், நான் உனக்கு அப்பா இல்லை, நீ எனக்கு பிள்ளை இல்லை. எங்கேயாவது போறது, நான் எங்க போறேன், என்ன செய்வேன்னு சரி. எல்லாம் பாவத்தை செய்து பிள்ளையா பிறந்தேன்னு. அம்மா பொண்ணு, அம்மா அவரு வந்தது என்ன? முதலாக என் மனைக்கு வந்த முதல் மருமகள் நீ. எந்த ஒரு ஆட்சேபனையாக இருந்தாலும் என்கிட்ட பேசலாம், என்கிட்ட தகுதி தாட்சி இல்லாம பேசலாம். உனக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் எனக்கு கேட்கலாம்னு சொன்னீங்க. யாருக்கிட்டையும் சொல்லாத இப்படி ஒரு தாய் வீடு வந்திருக்கிய, என்னை பார்த்து என்னமா சொல்லுவாங்க? என்ன